நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ்லயும் சரி, இன்னும் நிறைய இன்டர்வியூஸ்லயும் ஒரு விஷயம் சொல்லி நம்ம பார்த்திருப்போம். நீ என்ன வேலை வேணா பாரு, நான் அதை சொல்ல மாட்டேன். நீ இது கழிப்பிற கழுவினாலும் கழுவு, ஆனால் இந்தியாவில் என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன் அப்படின்னு இருக்கணும். அதாவது நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதை 100% சிறப்பாக செய்யணும், முழு அர்ப்பணிப்போட செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு தீஜா அவர்கள். நன்மையன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா என்னாச்சு, திடீர்னு பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சு. அவருக்கு அந்த நெசவு நெய்யறதுக்கு நூலே கிடைக்காம ரொம்ப திண்டாட்டம் ஆகிருச்சு. அவரால் தொழில் செய்ய முடியல. இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று கொஞ்ச நாள் பிழைப்ப ஓட்டுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஊர்ல அவருக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இந்த ஊர்ல அவருக்கு செய்யறதுக்கு எந்த ஒரு தொழிலுமே இல்லை. கடைசியில ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு சம்பவம் அவருக்கு ஏற்படுது. அவர் மேல ஒரு பழியும் வந்து விழுது. தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய பஞ்சத்து ஆண்டி சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?